கவனி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரிலேட்டடாக நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 1 2020 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். அது எப்படின்றத சரிங்களா. 5% ஆர் சிட்டிங் இன் ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரோல உட்காந்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 சரிங்களா. 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரோல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த 5 பேர் எங்கே உட்காந்துருக்காங்க அவங்களுடைய பொசிஷன்ஸை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவானந்தினி என்ற அபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்னால் யாரையுமே உட்கார வைக்க முடியாது. ஸோ ஆரம்பிக்கும் போது எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆரம்பிச்சா தான் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களால் உட்கார வைக்க முடியும். ஸோ நான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா அண்ட் மோனிகா இஸ் அட் த மிடில் ஆஃப் த ரோம். ஸோ மோனிகா இஸ் ஆஃப் த மிடில் ஆஃப் த ரோம் அப்படின்னா மோனிகாவை நான் என்ன பண்ணிடுறேன், நான் மிடில் உட்கார வச்சுக்கிறேன். ஸோ மோனிகாவை நான் என்ன பண்ணிட்டேன், மிடில் உட்கார வச்சுட்டேன். மோனிகா இஸ் மிடில் ஆஃப் த ரோம் சொல்லியாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. ஆனால் ஏதர் ரோசி வந்து மோனிகாவுக்கு லெஃப்ட்லேயும் இருக்கலாம் ஆர் மோனிகாவுக்கு ரைட்லேயும் இருக்கலாம். இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் தெளிவாக புரிஞ்சிச்சு. ஸோ மோனிகாவுக்கு லெஃப்ட்ல ரோசி இருக்கலாம் ஆர் மோனிகாவுக்கு ரைட்ல உட்காந்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்லிட்டானா காமனா ஷீ இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவானந்தினி என்ற. ரோசி பக்கத்தில் யாரும் உட்காந்துடக்கூடாதுன்னா சிவானந்தினியும் வந்துடக்கூடாதான், யாரும் வந்துடக்கூடாதான், அபியும் வந்துடக்கூடாதான். அதே மாதிரி இங்க ரோசி பக்கத்தில் யாரும் வந்துடக்கூடாதான், சிவானந்தினியும் வந்துடக்கூடாதான், அபியும் வந்துடக்கூடாது. ஆப்வியஸா இந்த ரெண்டு பொசிஷன்ல யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ண போறாங்க, சிவானந்தினி அபியும் மாறி மாறி உட்கார்றதுக்கு பாசிபிள். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், தென் அனுராதா இஸ் அட்ஜஸ்டன்ட் டு ஹூம் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்கான். ஆப்வியஸா அனுராதா என்னதான் பண்ணி ஆகணும், ரோசிக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்தாங்க. இப்ப நான் என்ன கேட்டிருக்காங்கன்னா அனுராதாவுக்கு அட்ஜஸ்டன்ட்ல யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அனுராதா பக்கத்துல கண்டிஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோசி தான் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த ரோசிங்கிறது நம்மளோட ஆன்சர் கீழே ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ரைட், தேங்க்யூ.